Hi friends, welcome to Madurai foodies kitchen. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்க பொருள் வச்சு வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பால் 1/2 லிட்டர், ஜீனி 100 கிராம், வெண்ணிலா எசன்ஸ் 2 drops, கார்ன்ஃப்ளவர், சோள மாவு 2 ஸ்பூன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பேன் அதில் வச்சுட்டு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை இதில் சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவரை, அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக அதை கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் அடியிலேயே தங்கிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணிலா எசன்ஸை 2 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சுற்றி எடுத்து விட்டு நல்லா கலந்துக்குவோம். லைட்டாக க்ரீமியாக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக க்ரீமி ஆனால் போதும், ஏன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் க்ரீமி ஆகும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற வைக்கலாம். நல்லாவே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா கட்டியோ ஆடையோ இருந்தால் கூட அரைப்பட்டுரும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றலாம். எதில் நம்ம ஐஸ்கிரீம் வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு நம்ம மாற்றிடுவோம். ஒரு சில்வரோ ஏதோ ஒன்றுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டை விட இப்போ இன்னுமே க்ரீமி ஆயிடுச்சு. இப்போ இதை திரும்பவும் நம்ம ஜாருக்கு மாற்றிடுவோம். ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாருக்கு மாற்றியாச்சு. நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ திரும்ப அதே பாக்ஸில் இதை மாற்றி வச்சுருவோம். அதே பாக்ஸுக்கு மாற்றிடுவோம். பாக்ஸுக்கு மாற்றிட்டு மூடி போட்டு நம்ம திரும்ப ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம 8லேருந்து 10 மணி நேரமாக ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 10 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட ஐஸ்கிரீம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீமை எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம குழம்பு கண்டி ஒன்று எடுத்துகிட்டு அதை தண்ணியில் அப்படி முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேலேருந்து இப்படி பண்ணும்போது நமக்கு அப்படியே பால் மாதிரியே இருக்கும், கடையில் இருக்க மாதிரியே. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எடுத்தோன்னா. இதே மாதிரி திரும்ப இன்னொரு ஸ்கூப் எடுத்துக்கலாம். தண்ணியில் முக்கிட்டு எடுப்போம். அப்போ தான் ஒட்டவும் செய்யாது, பார்க்கவும் நமக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை இப்படியேவும் நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு மேலே நமக்கு நட்ஸ் வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் பாதாம் பிஸ்தா 2 சேர்த்துக்கிறேன், லைட்டாக சாப் பண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இப்போ இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட மதுரை ஃபுட்டீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.